உள்ள ஒரு நாட்டில் ஒரு மில்லுக்காரர் தனது 3 மகன்களுடன் வசித்து வந்தார். மில்லுக்காரர் இறந்த பிறகு அவர் தனது மூத்த மகன்களுக்கு மில்லை மற்றும் தனது இளைய மகனுக்கு ஒரு பூனையை விட்டு சென்றார். அவரது இளைய மகன் வருத்தப்பட்டார். அவரது சகோதரர்களைப் போலல்லாமல் அவருக்கு கிடைத்ததை நினைத்து வருந்தினார். அவர் பூனையை பார்த்து கூறினார், ஒரு பூனையை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? இதை சாப்பிடக்கூட முடியாது. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பூனை பதிலளித்தது, நீங்கள் என்னை மிகவும் தவறாக நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதை விட நான் உயர்வாக நிரூபித்து காட்ட முடியும். பூனை பேசுவதை கண்டு அந்த இளைஞர் திகைத்து போனார். அவர் கேட்டார், நீயா? எப்படி இது சாத்தியம்? நீங்கள் எனக்கு ஒரு சாக்கு, ஒரு தொப்பி மற்றும் ஒரு ஜோடி பூட்ஸை கொண்டு வாருங்கள். எப்படி என்பதை நான் காட்டுகிறேன். ஆச்சரியத்துடன் அந்த இளைஞர் தனக்கு தானே நினைத்து கொண்டார், இந்த பூனைக்கு பேச முடிந்தால் நிச்சயமாக இதற்கு ஏதோ தெரிந்திருக்கும். சரி, நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்க்கிறேன். பூனை கேட்ட அனைத்தையும் இளைஞர் கொண்டு வந்தார். பூனை தொப்பியை போட்டு தனது பூட்ஸை போட்டு கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்டது. பின்னர் ஒரு கேரட் மற்றும் ஒரு கொத்து இலைக்கோசை ஒரு சாக்கில் வைத்து கிளம்பியது. காட்டுக்கு வந்ததும் சாக்கை திறந்து தரையில் வைத்தது. விரைவிலேயே காய்கறிகளின் நறுமணத்தை முகர்ந்து ஒரு முயல் தோன்றியது. இலைக்கோஸ் மற்றும் கேரட்டை சாப்பிடுவதற்காக முயல் சாக்கில் நுழைந்தது. பூனை விரைவாக சாக்கிடம் ஓடி வந்து அதை இறுக்கமாக கட்டி முயலை பிடித்தது. முயலை அதன் உரிமையாளரிடம் எடுத்துச் செல்வதற்கு பதிலாக அதை கோட்டைக்கு எடுத்துச் சென்றது. ராஜாவை பார்க்க விரும்புகிறேன் என்று காவலர்களிடம் கூறியது. ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸ் அணிந்திருக்கும் பேசும் பூனையை பார்த்து காவலர்கள் விரைவாக ராஜாவின் முன்னிலையில் அழைத்துச் சென்றனர். பெருந்தகையே, கேரபாஸ் இளவரசரின் சார்பாக நான் உங்களுக்கு பரிசு வழங்குகிறேன். என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் உங்களுக்காக இந்த முயலை பிடித்து கொடுத்துள்ளார். இந்த பரிசில் மன்னர் ஈர்க்கப்பட்டார். நீண்ட காலமாக பூட்ஸ் அணிந்த பூனை தான் பிடித்த விலங்குகளை கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தது. ராஜ்யத்தில் எல்லோரும் இளவரசரின் தாராளமான மனப்பான்மை மற்றும் செல்வத்தை பற்றி பேசத் தொடங்கினர். ஒவ்வொரு நாளும் ராஜாவின் ஆர்வம் அதிகரித்தது. எனவே ஒரு நாள் அவர் பூட்ஸ் அணிந்த பூனையிடம் கேட்டார், உங்கள் இளவரசர் இளைஞரா? ஆமாம், இளைஞர் மட்டுமில்லை, மிகவும் அழகானவர். அவர் செல்வந்தரா? பெரும் செல்வந்தர். அவரது கோட்டையில் உங்களை வரவேற்பதில் அவர் பெருமிதம் அடைவார். இறுதியாக ராஜாவும் ராணியும் இந்த அழகான இளவரசரை சந்திக்க போகிறார்கள் என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பூட்ஸ் அணிந்த பூனை சொல்வது உண்மை என்றால் நம் மகளுக்கு சரியான கணவரையும் ராஜ்யத்திற்கு பொருத்தமான இளவரசரையும் கண்டுபிடித்துள்ளோம் என்று நினைக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு பூட்ஸ் அணிந்த பூனை ராஜாவும் ராணியும் தங்கள் மகளுடன் ஊருக்கு வெளியே சென்றிருப்பதை கண்டுபிடித்தது. இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். அப்போது தனது உரிமையாளரிடம் ஓடியது. ஐயா, நாம் இப்பொழுதே ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும். என்னை பின்தொடருங்கள். என்ன நடக்கிறது என்று இளைஞருக்கு புரியவில்லை. ஆனால் சொன்னபடி செய்தார். நாம் இங்கு எதற்காக வந்தோம்? நீந்துவதற்கு ஐயா. நீந்துவதற்கா? ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதே. அப்படியானால் இன்னும் நல்லது. உடனே உங்கள் ஆடைகளை கழட்டி விட்டு ஆற்றில் இறங்குங்கள். என்னை நம்புங்கள் ஐயா, நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். இளைஞர் சொன்னபடி செய்தார். ஆற்றில் சென்றார். பூட்ஸ் அணிந்த பூனை தன் உரிமையாளரின் ஆடைகளை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தது. அரசரின் வண்டி ஆற்றின் அருகே செல்லும் போது பூனை அவர்களிடம் சென்றது. உதவி, உதவி!
என் எஜமானர் கேரபஸின் இளவரசர் நீரில் மூழ்குகிறார். ராஜா உடனடியாக தனது ஆட்களை ஆற்றுக்கு அனுப்பினார். அவரது ஆட்கள் அந்த இளைஞரை காப்பாற்றும் போது தனது எஜமானரின் ஆடைகளை எவ்வாறு திருடர்கள் திருடினார்கள் என்பதை விளக்கியது. ராஜா தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நம்மிடமுள்ள சிறந்த ஆடைகளை இளவரசருக்கு கொண்டு வந்து கொடுங்கள். தனது புதிய ஆடைகளுடன் இளைஞர் ஒரு உண்மையான இளவரசரை போலவே இருந்தார். அவர் ராஜாவின் வண்டியை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது இளவரசியும் ராணியும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜாவின் அருகில் வந்து வணங்கினார். மிகவும் நன்றி அரசரே. என் எஜமானர் கேரபஸின் இளவரசர் அவரது அரண்மனையில் உங்களுக்கு விருந்தளிப்பதற்கு பெருமிதம் அடைவார். நான் சென்று அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். பூட்ஸ் அணிந்த பூனை விரைவாக ஓடியது. அந்த இளைஞருக்கு ஏன் கேரபாஸின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டார் என்று புரியவில்லை. ஆனால் மீண்டும் பூனை ஏதோ செய்யும் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். இளவரசி உடனடியாக அழகான இளவரசரின் காதலில் விழுந்தாள். ஒரு பயங்கரமான ராட்சதருக்கு சொந்தமான ஒரு கோட்டைக்கு வேகமாக ஓடும்போது வழியில் வயலில் வேலை செய்யும் விவசாயிகளிடம் பூனை கத்தி சொன்னது. அரசர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் கேட்டால் இந்த நிலம் அனைத்தும் கேரபஸ் இளவரசருக்கு சொந்தமானது என்று கூறுங்கள். இல்லையேல் அவர் உங்களை தண்டிப்பார். பூனை ஓடிக்கொண்டே வழியில் பார்த்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அதையே சொன்னது. ராஜாவின் வண்டி வழியெங்கும் சென்றபோது எல்லோரும் அச்சத்தோடு ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் இவ்வளவு நிலத்தை வைத்திருப்பதைக் கண்டு மன்னர் ஆச்சரியப்பட்டார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். இதற்கிடையில் பூனை ராட்சதனின் கோட்டைக்கு வந்து கதவை தட்டியது. கதவு ஒரு பெரிய சத்தத்துடன் திறக்கப்பட்டது. ஒரு பூனை ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸோடு பார்த்தபோது ராட்சதன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். பூட்ஸ் அணிந்த பூனை பேசத் தொடங்கிய போது ராட்சதன் இன்னும் ஆச்சரியப்பட்டான். நல்ல நாள் பெருந்தகையே. யார் நீ? என் கோட்டையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பூனை தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று கூறுகிறேன் பெருந்தகையே. நான் அரசரின் விசுவாசமான வேலைக்காரன். மந்திரம் குறித்த உங்கள் அற்புதமான திறமைகளை பற்றி அரசர் என்னிடம் கூறியுள்ளார். ஆமாம், அவர் கூறியது சரிதான். அதனால் நீங்கள் வலிமை மிக்க ஒரு பெரிய சிங்கமாக மாற முடியுமா அரசே? நிச்சயமாக முடியும். அது எனக்கு மிகவும் சுலபமானது. தனது அற்புதமான மந்திரத்தை பயன்படுத்தி ராட்சதன் ஒரு பெரிய சிங்கமாக மாறியது. பூனை மிகவும் பயந்து குதித்தது. சரி சரி, இது போதும். ராட்சதன் தனது இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் சிறிய மிருகமாக மாறுவது சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். உறுதியாக தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாத்தியமற்றதா? நான் விரும்பினால் எந்த விலங்காகவும் என்னால் மாற முடியும். அதையும் பார்ப்போம். ஆமாம், சிறிய எலியாக உங்களால் மாற முடியுமா? ராட்சதன் மிகவும் சத்தமாக சிரித்தது. பூனையால் அதே இடத்தில் பயத்தில் நிற்க கூட முடியவில்லை. ராட்சதன் தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி எலியாக மாறினான். அதை பார்த்து பூனை விரைவாக எலி மீது குதித்தது. ஒரு பெரிய கடியால் ராட்சதனை கடித்தது. இதற்கிடையில் ராஜாவின் வண்டி மாபெரும் கோட்டையை நெருங்கியது. மேலும் பூனை விரைவாக ராஜாவை நோக்கி ஓடியது. பெருந்தகையே, கேரபஸின் இளவரசரின் அரண்மனை உங்கள் சேவையில் இருக்கிறது. தயவு செய்து வாருங்கள். ராஜா, ராணி, இளவரசி மற்றும் அந்த இளைஞனும் கோட்டையை வியப்புடன் பார்த்தார்கள். கோட்டையை நோக்கி நடக்கும்போது ராணி அந்த இளைஞனிடம் கேட்டாள்,
இளவரசரே, உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை அரசியே, உங்கள் அழகான மகளை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அவளை நான் சந்தோஷமாக வைத்திருப்பேன். ராட்சதனின் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தயாரிக்கப்பட்டு இளவரசருக்கும் இளவரசிக்கும் நிச்சயதார்த்தம் செய்தனர். விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். பார்த்தீர்களா ஐயா, நான் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர் என்று முன்பே கூறினேனே. அன்றிலிருந்து பூட்ஸ் அணிந்த பூனை இளவரசரின் விசுவாசமான ஊழியராக ஆனது. இருவரும் சேர்ந்து மிகவும் பணக்கார ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒருமுறை ஒரு வயதான ஒரு தம்பதியினர் வனத்திற்கு அருகே ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக மற்றும் அமைதியாக வாழ்ந்தனர். அவர்களது ஒரே வருத்தம் ஒரு குழந்தை இல்லாது என்பதுதான். ஒரு நாள் அந்த பாட்டி மாவை பிசைந்து கொண்டிருக்கும் போது அந்த தாத்தா உள்ளே வருகிறார். அன்பே, இன்று என்ன சமைக்கிறாய்? என் அன்பான கணவரே, ஜிஞ்சர் பிரெட் மேன் செய்து கொண்டிருக்கிறேன். பாட்டி மாவை பிசைந்த பின்னர் ஜிஞ்சர் பிரெட் மேன் வடிவத்தை வெட்டினாள். அதை அடுப்பில் போட்ட பிறகு ஜிஞ்சர் பிரெட் மேன் வேக அவள் காத்து கொண்டிருந்தாள். அது வெந்த மனம் சமையல் அறையில் நிறைந்தவுடனே பாட்டி கையுறைகளை அணிந்து அடுப்பில் இருந்த ஜிஞ்சர் பிரெட் மேனை வெளியே எடுத்தாள். இப்போது அதை அலங்கரிக்கும் நேரம். அவள் உலர்ந்த திராட்சையால் கண்களையும் மிட்டாயால் மூக்கையும் செய்தாள். பிறகு கிரீமால் அதன் முடி மற்றும் ஆடையை செய்தாள். அதன் பிறகு செரி பழங்களை உபயோகப்படுத்தி பட்டனை செய்தாள். அவள் உருவாக்கிய கலையை பார்த்து கூறினாள், எனது ஜிஞ்சர் பிரெட் மேன் அழகாக தோன்றுகிறது, ஏதோ குறைகிறதே. அந்த பாட்டி அதன் முகத்தை பார்த்து கூறினாள், ஓ, இதன் வாய், நான் இதன் வாய் செய்ய மறந்துவிட்டேன். பாட்டி கிரீமால் ஜிஞ்சர் பிரெட் மேனின் வாயை வரைந்தாள். இப்போது நீ முழுமையான ஜிஞ்சர் பிரெட் மேனாக ஆகிவிட்டாய். அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஆனால் உன்னால் எப்படி பேச முடிகிறது? திடீரென்று ஜிஞ்சர் பிரெட் மேன் எழுந்து நின்று ஓட ஆரம்பித்தது. என்னாலையும் ஓட முடியும். அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் சமையல் திட்டில் இருந்து குதித்து நாற்காலியில் சென்று தரையை அடைந்தது. பிறகு சமையல் அறையில் இருந்து தோட்டத்திற்கு ஓடியது. திரும்பி வா, திரும்பி வா, பாட்டி கத்தினாள். அப்போது அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் ஓடிக்கொண்டே பேசியது. ஓடு ஓடு, உன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடு, யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த பாட்டி வெளியே வந்து தோட்டத்தில் ஜிஞ்சர் பிரெட் மேனுக்கு பின்னால் ஓடினாள். தாத்தா தனது மனைவி ஓடியதை பார்த்து கத்தி கூப்பிட்டார். எங்க ஓடுகிறாய்? ஓடிக்கொண்டே பாட்டி கணவருக்கு பதிலளித்தாள். எனது ஜிஞ்சர் பிரெட் மேன் ஓடிவிட்டது, நான் அதை பிடிக்க முயற்சி செய்கிறேன். தாத்தா அசந்து போய் நின்றார். பிறகு அந்த பாட்டி ஜிஞ்சர் பிரெட் மேனை பின்தொடர்ந்து ஓடினாள். ஆனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் வேகமாக இருந்ததால் பாட்டியால் பிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் பண்ணையை அடைந்தது. ஒரு பசு பார்த்தது. என்ன ஒரு அருமையான ஜிஞ்சர் பிரெட் மேன், இதை பிடித்து சாப்பிடுவேன். பசுவும் அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் பின்னால் ஓட ஆரம்பித்தது. நெல்லே, ஓடாதே, எனக்கு உன்னை சாப்பிட வேண்டும். ஓடு, உன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடு, உன்னை பிடிக்க அவள் வருகிறாள், ஆனால் உன்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த பாட்டியும் பசுவும் ஜிஞ்சர் பிரெட் மேன் பின்னே ஓடிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது ஒரு பன்றி ஜிஞ்சர் பிரெட் மேனை பார்த்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன், எனது சுவைக்கு ஏற்றது, இப்போது நான் உன்னை பிடிக்க போகிறேன். ஓடிக்கொண்டிருக்கும் போது ஜிஞ்சர் பிரெட் மேன் பன்றிக்கு பதிலளித்தது. ஓட வேண்டும்,
ஓட வேண்டும், என்னால் முடிந்தவரை ஓட வேண்டும். அந்த பாட்டியும் பசுவும் என்னை பிடிக்க வருகிறார்கள், ஆனால் என்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது முன்னே ஜிஞ்சர் பிரெட் மேன், பிறகு பாட்டியும் பசுவும் பன்றியும் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்ததை உணவு தேடிக்கொண்டு இருந்த ஒரு கோழி பார்த்தது. அது எனது மதிய உணவு. கோழியும் கூட சேர்ந்து ஓடியது. ஜிஞ்சர் பிரெட் மேன், எவ்வளவு வேகமாக வேண்டும் என்றாலும் ஓடு, நான் உன்னை பிடிப்பேன், கண்டிப்பாக. ஓட வேண்டும், வேகமாக ஓட வேண்டும். பின்னால் பாட்டியும் பசுவும் பன்றியும் ஓடி வருகிறார்கள், அவர்களால் என்னை பிடிக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் வரட்டும், என்னை பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் ஒரு ஜிஞ்சர் பிரெட் மேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் முன்னேவும் அதற்கு பின்னே பாட்டி, பசு மற்றும் பன்றி மற்றும் கோழி ஓடிக்கொண்டு இருந்தன. ஆனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் தான் எல்லோரையும் விடவும் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டு இருந்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன் மகிழ்ச்சியாக இருந்தது, தன்னை பற்றி பெருமையாக நினைத்தது. நான் தான் இந்த உலகிலேயே மிகவும் புத்திசாலியான வேகமான ஜிஞ்சர் பிரெட் மேன். ஆமாம், அது நான் தான், என்னை யாராலும் பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். விரைவிலேயே கடக்க வேண்டிய ஒரு ஆறை ஜிஞ்சர் பிரெட் மேன் பார்த்தது. அது நின்று விட்டது, ஏனென்றால் அது தண்ணீரில் கரைந்து விடும் என்பது அதற்கு தெரியும். இப்போது நான் என்ன செய்வது? அந்த பாட்டி, பசு, பன்றி மற்றும் கோழி நெருங்கியது. அப்போது திடீரென்று மரத்திற்கு பின்னால் இருந்த ஒரு நரி வந்தது. எனக்கு நீச்சல் தெரியும், வேண்டுமானால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் கொஞ்சம் யோசித்தது. ஒருவேளை நீ என்னை சாப்பிட்டு விட்டால்? அந்த கவலை உனக்கு வேண்டாம், நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நீ ஆற்றை கடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த நரி பேச்சை கேட்டு அதன் வாலில் ஏறிக்கொண்டது. அதை இறுக்கமாக பிடித்து கொண்டது. நரி ஆற்றில் குதித்து நீந்த தொடங்கியது. இதற்கு இடையில் அந்த பாட்டி, பசு, பன்றி மற்றும் கோழி ஆற்று அருகில் வந்தன மற்றும் ஜிஞ்சர் பிரெட் மேன் ஆற்றை கடப்பதை கண்டன. சோகமாக எதுவும் செய்ய முடியாது என்பதை நினைத்து வருத்தம் அடைந்தன. ஆறு ஆழமாக தொடங்கியது, தண்ணீர் மேலே வர தொடங்கியது. நரியே, உன் வாளை மேலே தூக்கு, நான் தண்ணீரில் நனைகிறேன். என் முதுகில் ஏறிக்கொள், உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் நரியின் முதுகில் குதித்தது. அவர்கள் சிறிது தூரம் நீந்தினர். பிறகு தண்ணீர் இன்னும் ஆழமானது, அதனால் நரி மூழ்க ஆரம்பித்தது. நீ எப்போதும் நனைந்து விடுவாய் என்று நினைக்கிறேன். என் தலையில் ஏறிக்கொள், அது சிறிது உயரமாக இருக்கிறது. ஜிஞ்சர் பிரெட் மேன் அதன் தலையில் ஏறி உட்கார்ந்தது. நரி தனது திட்டத்தை நிறைவேற்ற தலையை தண்ணீரில் மூழ்கியது. தண்ணீர் அதிகமாக்கிக் கொண்டே வருகிறது, என் மூக்கின் மீது ஏறிக்கொள், சிறிது உயரமாக. அதனால் ஜிஞ்சர் பிரெட் மேன் அதன் மூக்கில் உட்கார்ந்தது. அந்த சமயத்தில் அவர்கள் கரையை அடையும் போது அந்த நரி தனது மூக்கை மேலே தூக்கி ஜிஞ்சர் பிரெட் மேனை காத்தில் பறக்க வைத்தது. தனது வாயை திறந்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன் அதன் வாயில் போக விழுந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. அந்த ஜிஞ்சர் பிரெட் காத்தில் இருந்த போது ஒரு காகம் பறந்து வந்து அந்த ஜிஞ்சர் பிரெட் மேனை பிடித்து கொண்டது. அந்த நரி வாயை திறந்தபடி பார்த்து கொண்டே நின்றது. அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த காகம் சிறிது தூரம் சென்ற பிறகு கேட்டது, காகங்கள் ஜிஞ்சர் குக்கீஸை சாப்பிடுமா? அந்த காகம் வாயை திறந்த உடனே அந்த ஜிஞ்சர் பிரெட் கீழே விழுந்து மீண்டும் ஓட தொடங்கியது. ஓட வேண்டும், ஓட வேண்டும், முடிந்த அளவு வேகமாக ஓட வேண்டும். என் பின்னால் பாட்டி, பசு, பன்றி, கோழி, நரி மற்றும் காகம் துரத்துகின்றன. யாரும் என்னை பிடிக்க முடியாது, ஏனென்றால் நான் தான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. ஜிஞ்சர் பிரெட் மேன் உங்களை கடந்து ஓடுவதை நீங்கள் பார்த்தால் அதை பிடிக்க நினைக்காதீர்கள், ஏனென்றால் அதுதான் ஜிஞ்சர் பிரெட் மேன். அதை யாராலும் பிடிக்கவே முடியாது. ஒரு காலத்தில் ஒரு கழுதையை வைத்திருந்த ஒரு விவசாயி வாழ்ந்தார். இந்த கழுதை தனது உரிமையாளருக்காக நீண்ட காலமாக மாவு மற்றும் கோதுமை சாக்குகளை சுமந்து செல்லும் பணியை செய்தது. ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல கழுதை வயதாகி வலிமையை இழந்தது. பண்ணையில் வேலை செய்யும் திறனை அது இழந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டது.
ஒரு காலையில் அந்த கழுதை பண்ணையை விட்டு வெளியேறி நீண்ட பயணத்தை தொடங்கியது. எனக்கு இப்ப வலிமை எல்லாம், ஆனா இன்னும் இனிமையான குரல் இருக்கு. நான் பிரம்மனுக்கு போய் அங்க பாட்டு பாடி சம்பாதிக்க போறேன். அது செல்லும் வழியில் சாலையில் ஒரு வேட்டை நாய் கிடப்பதை கண்டது. இப்படி வழியில படுத்துக்கிட்டு என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கா? நான் ஒரு வேட்டை நாய். எனக்கு வயசானதுனால என்னால வேகமா ஓட முடியல. என் முதலாளிக்கு வேட்டையாட இனிமே நான் உதவ மாட்டேன். அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. நான் ஒரு பாடகராக பிரம்மன் போக போறேன். என்னோட இசைக்குழுவுல சேர்ந்துக்கா. நான் மாண்டலின் வாசிக்கிறேன், நீ ட்ரம் வாசிச்சுக்கிட்டு இரு. வேட்டை நாய்க்கு இந்த யோசனை பிடித்தது. எனவே அது கழுதையுடன் சேர்ந்து கொண்டது. நீண்ட நேரத்திற்கு பிறகு சாலையின் குறுக்கே ஒரு வீட்டின் கூரையில் ஒரு பூனை அமர்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். என்ன ஆச்சு பூனை ராணி? ரொம்ப சோகமா இருக்க. என்ன நடந்தது? எனக்கு வயதாகிவிட்டது. ஓடுவதற்கான ஆற்றலை இழந்து விட்டேன். என் அழகான கூர்மையான பற்களும் இல்லை. எலிகளை துரத்துவதற்கு பதிலாக நெருப்பு அருகில் உட்கார்ந்து சோம்பேறியாக இருக்கிறேன். எனது முதலாளி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். அப்படின்னா நீயும் எங்க கூட வரலாம். உங்களுடனா? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? பிரம்மனுக்கு. நாங்க அங்க ஒரு இசைக்குழுவை உருவாக்கி பாடகராக போறோம். பூனைகளுக்கு பொதுவா இசையில ஞானம் இருக்கும். நீ வந்து எங்க கூட ஹார்மோனிக்கா வாசி. பூனைக்கு இந்த யோசனை பிடித்தது. அதனால அது இசைக்குழுவில் சேர்ந்தது. இந்த 3 பேரும் ஒரு பண்ணையை தாண்டி செல்லும் போது கொக்கரகோ என்று வேலி இடுக்கையில் ஒரு சேவல் கூக்குரலிடுவதை அவர்கள் கண்டார்கள். சேவலண்ண, உச்சி பொழுதாயிருச்சு. விடிய காலம் அலாரம் வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டீங்களா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. என் முதலாளி அம்மா ஞாயிற்றுக்கிழமையான விருந்தினர்களை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தந்தூரி பண்ணி பரிமாற போறாங்க. அப்ப நீ ஏன் இங்க தங்கியிருக்க? பேசாம ஓடி போயிடலாமே. நான் எங்க போவேன்? இன்னைக்கு எனக்கு கடைசி நாள். கொக்கரக்கோன்னு என் பொழப்பு கூவிருச்சுன்னு. சரி சரி, கூவாத. உன் குரலை இப்படி வீணாக்காத. எங்க கூட பர்மனுக்கு வந்துடு. நாங்க அங்க இசைக்குழுவா உருவாக்குறோம். உன்னோட இனிமையான குரல் எங்களுக்கு வேணும். சேவல் இந்த யோசனையை விரும்பியது. உடனடியாக ஒப்புக்கொண்டது. அது வேலியில் இருந்து குதித்து அவர்களின் பயணத்தில் சேர்ந்தது. அவர்கள் 4 பேரும் சேர்ந்து பயணத்தை தொடங்கினர். இன்னைக்கு இரவு இந்த காட்டிலேயே ஓய்வெடுப்போம். நாளைய விடியல் நமக்கு நல்லதா இருக்கும். தூங்குவதற்கு முன் சேவல் சுற்றி பார்த்தது. மிக உயர்ந்த இடத்தில் இருந்து அது பார்த்தது. அதோ தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கும். அப்படின்னா நாம அங்க போவோம். எனக்கு இந்த மாதிரி காட்டுல எல்லாம் தூங்கி பழக்கமே இல்லை. ஆமா, அங்க போனா 2 எலும்பு துண்டாவது கிடைக்கும். அனைவரும் சம்மதித்து வெளிச்சம் வரும் இடத்திற்கு நடக்க ஆரம்பித்தனர். இறுதியாக அவர்கள் ஒரு வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் விட உயரமானது என்பதால் கழுதை ஜன்னலை நெருங்கியது. பிறகு உள்ளே பார்த்தது. ஏதாவது தெரியுதா? சகோதரா, நமக்கு அதிர்ஷ்டம் தான். இங்க ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்கு. அப்போ அதிர்ஷ்டம் தான். அதுல பல வகையான சாப்பாட்டு பொருட்களும் குடிக்கிறதுக்கும் வச்சிருக்காங்க. என் வாயில் எச்சில் ஊறுகிறது. சரி, வாங்க வாங்க உள்ள போவோம். ஆட கொஞ்ச நேரம் இருங்கப்பா. யாரோ 4 கொள்ளக்காரங்க கையில துப்பாக்கியோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. இப்ப நாம எப்படி சாப்பிடுறது?
கொள்ளையர்கள் என்ற வார்த்தையை கேட்டு அவர்கள் அனைவரும் வருந்தினார்கள். எதுக்கு இவங்க வந்து தொலைஞ்சாங்க? எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. வாங்க திரும்பவும் காட்டுக்கு போவோம். இந்த கொள்ளையர்களை இங்கிருந்து பயமுறுத்தி விரட்ட ஒரு வழி இருக்க வேண்டும். கவலைப்படாதீங்க, இங்க சாப்பிடுறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. நான்கு நண்பர்களும் ஒருவருக்கொருவர் மேலே ஏறி ஒரு கோபுரத்தை உருவாக்கினர். பின்னர் கழுதையின் சைகையால் அவர்கள் அனைவரும் பாட ஆரம்பித்தனர். இந்த பயங்கரமான சத்தம் கேட்டதும் கொள்ளையர்கள் பயத்துடன் அலறி குதித்தனர். நான்கு நண்பர்களும் ஜன்னலை உடைத்து ஒரு பெரிய சத்தத்துடன் உள்ளே குதித்தனர். ஓடுங்கப்பா, ஓடுங்க, ஓடுங்க, ஓடி உயிரை காப்பாத்திக்கங்க, சீக்கிரமா ஓடுங்க. தங்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு கொள்ளையர்கள் பீதியில் வீட்டை விட்டு வெளியேறி காடுகளை நோக்கி ஓடத் தொடங்கினர். 4 பேரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் உடனடியாக மேஜையில் உட்கார்ந்து கொள்ளையர்கள் விட்டு சென்ற சுவையான உணவை சாப்பிட்டார்கள். உணவுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் தூங்குவதற்கு ஒரு வசதியான இடத்தை தேடினார்கள். அவர்கள் எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு படுக்கைக்கு சென்றார்கள். நள்ளிரவானது. வீட்டில் ஒளி இல்லை என்பதை கொள்ளையர்கள் பார்த்தார்கள். அவர்களில் ஒருவனை வீட்டை நோட்டமிட அனுப்பினர். மிகவும் அமைதியாக இருப்பதை கண்டறிந்து விளக்கை ஏற்ற அந்த கொள்ளைக்காரன் விரும்பினான். அவன் ஏற்றியவுடன் பூனை அவன் மீது குதித்து நகங்களால் முகத்தை சொரிந்த போது நாய் காலை கடித்தது. அந்த சத்தம் அனைவரையும் எழுப்பியது. சேவல் கூவத் தொடங்கியது. கொள்ளைக்காரனுக்கு முன் வாசலுக்கு வெளியே ஓடும் வாய்ப்பு கிடைத்தவுடன் கழுதை பின்காலால் மிகவும் வலுவான உதை ஒன்றை கொடுத்தது. தப்பித்து கொள்ளைக்காரன் மற்றவர்களை நோக்கி ஓடினான். அந்த வீட்டுல 4 அரக்கர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எங்களை தாக்கினாங்க. அவர்களில் நிறைய பேர் திரும்பி பார்க்காமல் ஓடிவிட்டார்கள். மீண்டும் வீட்டிற்கு வர தைரியம் காட்டவில்லை. அந்த 4 பிரமன் இசை கலைஞர்களும் இந்த வீட்டை மிகவும் விரும்பினர். எனவே அவர்கள் அனைவரும் பிரமனுக்கு செல்வதற்கான யோசனையை கைவிட்டு இந்த அழகான வீட்டில் ஒன்றாக தங்க முடிவு செய்தனர். அங்கு அவர்கள் தங்கள் நாட்களை பாடி இசையமைத்து கழித்தனர். ஒரு காலத்தில் கிழக்கில் வெகு தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் அலிபாபா என்ற தச்சர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது மனைவியுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அலிபாபா தனது கழுதையுடன் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்று அந்த மரக்கட்டைகளை நகரத்தில் விற்று சம்பாதித்து தனது வாழ்க்கையை ஓட்டினார். ஒரு நாள் அவர் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்குள் சென்றார். திடீரென்று குதிரை மேல் வீரர்கள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தார். மேலும் அவர்கள் நல்லவர்களாக தெரியவில்லை. அவர்கள் திருடர்களாக இருக்க வேண்டும். நான் உடனே ஒளிய வேண்டும். அலிபாபா தனது கழுதையை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தார். மேலும் அவர் ஒரு மரத்தின் மேல் ஏறினார். அந்த ஆட்கள் வந்து மரத்தின் அடியில் நின்றனர். அவர்கள் 40 பேர் என்று அலிபாபா சரியாக எண்ணினார். அவர்கள் தங்கள் குதிரைகளில் இருந்து சில கனமான பைகளை இறக்கினார்கள்.
இந்த மனிதர்கள் திருடர்கள் என்பதை அலிபாபா உணர்ந்தார். திருடர்களின் தலைவன் ஒரு பெரிய பாறையை நோக்கி சென்று கத்த ஆரம்பித்தான். திறந்திடு சிசி, திறந்திடு. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பெரிய பாறை ஒரு வாயிலை போல திறந்தது. அங்கு ஒரு குகை தோன்றியது. திருடர்கள் ஒவ்வொன்றாக கனமான பைகளை சுமந்து உள்ளே சென்றனர். கடைசியான ஆள் உள்ளே சென்ற பிறகு வாயில் தானாக மூடப்பட்டது. அலிபாபா அதை பார்த்து வாயடைத்து நின்றார். சிறிது நேரம் கழித்து பாறை மீண்டும் திறந்து திருடர்கள் வெளியே வந்தார்கள். கடைசியில் அவர்களின் தலைவர் வெளியே வந்து அவர் வாயிலை நோக்கி திரும்பி கூறினார், மூடிடு சிசி, மூடிடு. பெரிய பாறை உடனடியாக மூடப்பட்டது. திருடர்கள் தங்கள் குதிரைகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர். அலிபாபா மரத்தில் இருந்து இறங்கி நேராக பெரிய பாறைக்கு சென்றார். அவர் மனப்பாடம் செய்த வார்த்தைகளை கத்தி கூறினார். திறந்திடு சிசே, திறந்திடு. உரத்த சத்தத்துடன் வாயில் திறந்தது. அலிபாபா தயக்கத்துடன் உள்ளே சென்றார். அவர் அங்கு பார்த்ததை கண்டு திகைத்து போனார். உள்ளே தங்கம், வெள்ளி, மதிப்புமிக்க துணிகள், வைரங்கள் மற்றும் புதையல் நிறைந்திருந்தன. அவர் சுற்றி பார்த்தார். 3 பைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அவர் பாறையை நோக்கி திரும்பி திருடர்களின் தலைவர் சொன்னதை மீண்டும் கூறினார். மூடிடு சிசே, மூடிடு. அவர் தனது கழுதையில் அனைத்து பைகளையும் வைத்து வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டிற்கு வந்ததும் பைகளை மனைவியிடம் காட்டினார். அவளால் கண்களை நம்ப முடியவில்லை. அலிபாபா அவற்றை திருடி இருக்கிறார் என்று நினைத்தாள். இந்த தங்கத்தை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? நடந்த அனைத்தையும் அலிபாபா அவளுக்கு விளக்கினார். அது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் பைகளை திறக்க தொடங்கினர். எவ்வளவு பணம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இல்லை, ஒரு குழியை தோண்டி அதில் தங்கத்தை புதைப்போம். நீங்கள் வெளியே சென்று குழி தோண்டுங்கள். உங்கள் சகோதரரிடம் சென்று நான் அளவிடும் கோப்பை எடுத்து வருகிறேன். அலிபாபாவின் சகோதரர் காசிம் ஒரு பணக்கார வணிகர். ஆனால் அவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவர் ஒருபோதும் அலிபாபாவுக்கு உதவவில்லை. எனவே அவர் தனது மனைவியை எச்சரித்தார். தங்கத்தை பற்றி நீ எதுவும் பேசாது. இதை பற்றி யாரும் அறியக்கூடாது. அவரது மனைவி காசிமின் வீட்டிற்கு சென்று ஒரு அளவிடும் கோப்பை கேட்டாள். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் என்பதை அறிந்த காசிம் உடனே கேட்டார். உங்களுக்கு அளவிடும் கோப்பை எதற்கு தேவை? உங்களிடம்தான் பணமே இல்லையே. அவரது மனைவி உடனடியாக ஒரு பொய்யை உருவாக்கினாள். காசிம் அவளை நம்பவில்லை. அவர் ரகசியமாக கோப்பையில் கொஞ்சம் தேனை தடவி அலிபாபாவின் மனைவியிடம் கொடுத்தார். அவரது மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்ததும் அவர்கள் தங்கத்தை அளவிட ஆரம்பித்தார்கள். மேலும் அலிபாபா தான் அளந்த தங்கத்தை குழிக்குள் புதைத்தார். அவர்கள் தங்கம் அனைத்தையும் புதைத்த பிறகு அவரது மனைவி அளவிடும் கோப்பையை மீண்டும் கொடுக்க சென்றாள். ஆனால் கோப்பைக்கு அடியில் ஒட்டி கொண்ட தங்கத்தை அவள் உணரவில்லை. காசிம் கோப்பையை பெற்றதும் உடனே அதற்கு கீழே பார்த்தார். தங்கத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். அலிபாபா தங்கத்தை எங்கிருந்து கண்டுபிடித்தான் என்று தெரியவில்லை. காசிமால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. காலையில் அவர் எழுந்து நேரடியாக அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றார். கோப்பையின் கீழ் சிக்கியிருந்த தங்கத்தை காட்டினார். அலிபாபா, நீ ஏழை என்று நினைத்தேன். இந்த தங்கத்தை எங்கிருந்து பெற்றாய் என்று என்னிடம் சொல்.
அலிபாபா அவர் தங்கத்தை பற்றி வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார் என்று எல்லாவற்றையும் கூறினார். இந்த குகை எங்கே என்று என்னிடம் காட்டாவிட்டால் நீ செய்வதை திருடர்களிடம் கூறுவேன். ஆனால் காசிம், காசிம் சொன்னதை செய்வார் என்று அலிபாபாவுக்கு தெரியும். வேறு வழியில்லாமல் அவர்கள் ஒன்றாக குகைக்கு சென்றனர். இந்த பாறைக்கு பின்னால் குகை உள்ளது. இப்போ இங்கிருந்து செல்வோம். திருடர்கள் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அலிபாபாவும் காசிமும் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். ஆனால் காசிம் இன்னும் குகையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் உடனடியாக 2 கழுதைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு குகைக்கு சென்றார். அவர் குகைக்கு முன்னால் வந்தபோது அலிபாபா கூறியதை கூறினார். திறந்திடு சீசே, திறந்திடு. பெரிய பாறை திடீரென நகரத் தொடங்கியது மற்றும் குகைக்கான வாயில் திறக்கப்பட்டது. காசிமுக்கு கண்களை நம்ப முடியவில்லை. உள்ளே இருந்ததை பார்த்து வாயடைத்து நின்றார். பிரகாசிக்கும் தங்கம் அவரை மயக்கியது. அவசரமாக தான் கொண்டு வந்த பைகளை தன்னால் முடிந்த அளவு தங்கத்துடன் நிரப்ப ஆரம்பித்தார். நிரப்ப அதிக இடம் இல்லாத போது அவர் மீண்டும் வாயிலுக்கு சென்றார். ஆனால் வாயில் மூடப்பட்டது. மேலும் மோசமான விஷயம் என்னவென்றால் அதை திறக்க பயன்படுத்தும் வார்த்தைகளை மறந்துவிட்டார். எனவே அவர் சில வார்த்தைகளை சொல்லி அதை திறக்க முயன்றார். திறந்திடு கதவே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. திறந்திடு பாறையே, திறந்திடு. அவர் என்ன சொன்னாலும் வாயில் திறக்கப்படவில்லை. அவர் பீதி அடைய ஆரம்பித்தார். மற்றொரு வாயிலை தேடினார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து திருடர்கள் தங்கள் குகைக்கு திரும்பி வந்தனர். காசிமின் கழுதையை பார்த்தபோது அவர்களுக்கு சந்தேகம் வந்து தங்கள் வாள்களை எடுத்தனர். திறந்திடு சீசே, திறந்திடு. வாயில் திறந்த போது திருடர்கள் காசிமை உடனே பிடித்து அங்கேயே அவரை தண்டித்தனர். அப்படி என்றால் இவன்தான் தங்கத்தை திருடியவனா? இரவான பிறகும் காசிம் வீட்டிற்கு திரும்பவில்லை என்பதால் அவரது மனைவி மிகவும் கவலைப்பட்டாள். அவள் அலிபாபாவின் வீட்டிற்கு ஓடி உதவி கேட்டாள். காசிமுக்கு என்ன நடந்தது என்று நினைத்து அலிபாபாவும் கவலைப்பட்டார். எனவே அவர் குகைக்கு சென்று கழுதைகள் வாயில்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அப்போதுதான் தனது சகோதரர் உள்ளே திருடர்களால் கொல்லப்பட்டதை அறிந்தார். அவர் தன் மனைவியிடம் சென்று எல்லாவற்றையும் கூறினார். இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சில நாட்களுக்கு பிறகு அலிபாபாவும் அவரது மனைவியும் காசிமின் வீட்டில் வசிக்கத் தொடங்கினர். அவர்கள் காசிமின் தொழிலை நடத்தினர். மேலும் அது வளர உதவி செய்தனர். அவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆனார்கள். இந்த நேரத்தில் திருடர்களின் தலைவர் குகையில் தங்கம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதை உணர்ந்தார். எனவே சந்தேகமாக ஏதாவது நடக்கிறதா என்று திருடர்களில் ஒருவரிடம் கவனிக்க கட்டளையிட்டார். ஊருக்குள் சென்று சமீபத்தில் பணக்காரனாகி நிறைய பணம் செலவழிக்க தொடங்கிய ஒருவனை தேடு. திருடன் சந்தியை சுற்றி நடந்து கொண்டிருந்த போது அலிபாபா பையில் தங்கத்துடன் பொருட்களை வாங்க செல்வதை கண்டான். எனவே அவன் அலிபாபாவை வீடு வரை பின்தொடர்ந்து சென்றான். அலிபாபா வீட்டிற்கு சென்றபோது திருடன் அந்த வீட்டு கதவில் அடையாள சின்னம் இட்டான். இருட்டிய பிறகு காசிமின் மனைவி விலங்குகளுக்கு தண்ணீர் ஊத்த வெளியே சென்றாள். அவள் அப்போது கதவில் அடையாளங்களை கண்டாள். அது ஒரு நல்ல காரணத்திற்காக அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் ஒரு வாளியில் வண்ணப்பூச்சை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கதவுகளிலும் அதே சின்னத்தை குறித்தாள். விரைவிலேயே விழிந்து 40 திருடர்கள் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிக்க வந்தார்கள். ஆனால் எல்லா கதவுகளும் ஒரே மாதிரியாக குறியிடப்பட்டிருப்பதை கண்டதும் திரும்பி சென்று விட்டனர். ஆனால் அவர்களுடைய தலைவன் அவரை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தான். அவன் மாறுவேடமிட்டு சந்தையை சுற்றி நடக்க ஆரம்பித்தான். கடைசியில் அலிபாபாவை கண்டுபிடித்து அவர் வீட்டிற்கு அவரை பின்தொடர்ந்தான். கதவை தட்டினான். அலிபாபா பதிலளித்தார். நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆலிவ் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த பகுதியில் பணக்கார வணிகர் என்று கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்கள் இதை வாங்கலாம். அவன் ஒரு வணிகர் என்று நினைத்து அலிபாபா அன்றிரவு
திருடர்களின் தலைவனை இரவு உணவிற்கு வீட்டிற்கு அழைத்தார். அலிபாபா 40 குடம் ஆலிவ் எண்ணெயை அலிபாபாவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான். அலிபாபா தனது ஊழியர்களை ஒரு நல்ல இரவு உணவை தயாரிக்க சொன்னார். அலிபாபா அன்று இரவு அவனை உபசரிக்க விரும்பினார். அவனும் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான். அலிபாபாவும் திருடனும் மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது காசிமின் புத்திசாலித்தனமான மனைவி ஆலிவ் எண்ணெய் குடங்களை கவனிக்கச் சென்றாள். திடீரென்று அவள் சில சத்தங்களை கேட்டாள். நாம் வெளியிலே செல்லலாமா? இல்லை இல்லை, இன்னும் நேரம் வரவில்லை. ஆலிவ் எண்ணெய்க்கு பதிலாக குடங்களுக்குள் திருடர்கள் இருப்பதை அவள் அறிந்தபோது இது ஒரு திட்டம் என்று அவளுக்கு தெரியும். அவள் உடனே சமையல் அறைக்கு சென்று சிறிது எண்ணெயை சுட வைத்து பின்னர் அவள் திரும்பி வந்து ஒவ்வொரு குடத்திலும் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினாள். திருடர்கள் அமைதியாக வறுக்கப்பட்டனர். நள்ளிரவில் எல்லோரும் தூங்கும்போது அவர்களின் தலைவன் குடங்களுக்கு அருகில் வந்தான். நீங்கள் இப்போது வெளியேறலாம். எந்த பதிலும் இல்லாத போது அவர் மீண்டும் கேட்டார். நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? எந்த பதிலும் கிடைக்காமல் மீண்டும் கேட்டபோது அவன் குடங்களில் ஒன்றை திறந்தான். பார்த்ததை கண்டு திகைத்து விட்டான். மேலும் பிடிபட்டு விடுவோம் என்பதை அறிந்து ஓடிவிட்டான். திரும்பி எப்போதும் அவன் வரவில்லை. காலையில் காசிமின் மனைவி அலிபாபாவிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். இனி அவர்கள் திருடர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே அலிபாபாவும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான மற்றும் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தனர்.